இந்த ஜனநாயகத்துல நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், இந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்க பார்க்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. நீ எங்க வாக்காளர்னா உங்க ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றாருல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். உங்களுக்கு புரியுது. பிஜேபி அதையே செய்யலாம். நம்மள மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் போராடினேன், உங்களுக்கு தெரியும், போராடினேன், முறையிட்டேன், இது தொடக்கத்திலிருந்து எதிர்க்கிறேன். ஆனா பயன் இல்லை. இப்ப என்ன பண்ணோம், அதை மறுபடி வாக்குப்பதிவுக்கு போறோம். நாங்க என்ன பண்றோம், ஊர் ஊரா போய் அம்மா உங்க வாக்கு இருக்கா, பதிவாயிருக்கான்னு கேட்டு எங்க பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்ப நாங்க ஊர் ஊரா ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் செய்ய முடியும். அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றி இருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்த்தாங்க இல்ல. அதை நான் நீதிபதி அவர்களும் அதை பண்ணியிருக்க கூடாது. தமிழ்நாடு அரசு இவ்வளவு கவனம் பண்ணியிருக்க கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பத்தியில, அந்த இடத்துல இருந்தா இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளா அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயில்ல நம்ம தீபம் ஏத்துறது, தைப்பூசத்துக்கு ஏத்துறோம்னா அது பன்னெடுங்காலமா இருக்கிறது. முருகன் நேற்று வந்தவன் இல்லையே. திருப்பரங்குன்றம் மலையில நாங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற கோயில்ல நாங்க வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான், மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்ப என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டுல ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்க தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்க விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவாரு, இல்லை எங்க துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்க நல்லபடியா சாமி கும்பிடுங்க, இங்க பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பா பேசி இருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்க 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்ப நீங்க பாருங்க, எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்க இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்க இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் அண்ணன் இந்த திட்டத்தை ஏற்கல, 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்கல. எங்களுடைய கோட்பாடு எப்படின்னா மனித அறிவு, மனித உடல் வலிமை, இது 2ஐயும் உழைப்புல ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். இந்தியாவில் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறான். பசி நிறைந்த நாட்டுல இந்தியா 100 பெரிய, அதுல முன்னேறிய நாடு இருக்கு, பசி இல்லாத நாடு இருக்குல்ல, அதுல இது 100வது இடத்துல பசி உள்ள நாடு, அதுல முதல் இடத்துல நம்ம நாடு. பல லட்சம் பிப்ரவரி 21 மாநாடு, இனத்தின் திருவிழா அப்படின்னு மாபெரும் மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டுல 234 பேரையும் அறிவிச்சிருவோம். அப்ப அதுல நானும் அறிவிச்சுதான் ஆகணும். அது வர கொஞ்சம் பொறுப்பு. நம்ம ஓட்டுக்கு மதிப்பு கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்ப தேர்தல் வரும்போது 5000 கொடுங்கிறாரு எடப்பாடி ஐயா. இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் 2500 கொடுத்தாரு. ஐயா ஸ்டாலின் 5000 கொடுங்க, இப்ப 3000 கொடுக்குறாங்க. 3000 கொடுக்குறாங்க. இப்ப மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடிட்டு வாக்க விவசாயிக்கு போறது